Hi students, welcome back to Padida. So in the video la 11th standard Tamil how to score 90 plus study plan unga quarterly exam paathidalam plus important questions சேர்த்து பாத்துடலாம். So தமிழுக்கு எப்பவுமே வந்து ஸ்டடி பிளான் முக்கியம். ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து क्वेश्चन ஆன்சர்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. क्वेश्चन ஆன்சர்ஸ் தவிர நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண நம்ம 90 மேலே வாங்கலாம் அப்படின்றது பார்த்துடலாம். ப்ளஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாக நம்ம வெப்சைட் padida.com அப்லோட் பண்ணுவோம். எல்லா சப்ஜெக்ட் ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ணுவோம் ஒன் பை ஒன்னாக. தமிழ் அப்லோட் பண்ணியாச்சு பிடிஎஃப் ஃபைலாக. நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் ஒரு 2 minutes எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தமிழுக்கு எப்பவுமே வந்து புக் பேக் சூஸ் வந்து 14 மார்க்ஸ் கேட்பாங்க. அந்த 14ல் வந்து 10 to 12 மார்க்ஸ் வந்து புக் பேக்லேருந்து வந்துடும். மீதி வந்து இன்டீரியர் தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு புக் பேக் 1 மார்க்ஸும் புக் இன்டீரியர் 1 மார்க்ஸும் நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அதை போய் பார்த்து படிச்சுக்கலாம், ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் சூஸுக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனப்பாடம் படிங்க 6 மார்க்ஸு. மனப்பாடம்ல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டால் அம்மா வாழி தோழி, இந்த ரெண்டும் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இது படிச்சிங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் படித்து வச்சுக்கோங்க, 4 மார்க் வாங்கிடலாம். அதுக்கடுத்து அதே மாதிரி திருக்குறள் ஒரு 8 to 10 இருக்குன்னு நினைக்கிறேன். 8 10 சரியான ஞாபகம் இல்லை. பட் எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா ஒரு 2 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் படித்து வச்சுக்கோங்க. மனப்பாடம்ல இருந்து 6 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஈஸி செக்ஷன், ஆன்சர் எனி 3 அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றுத்துக்கும் 4 மார்க்கு. ஸோ 12 மார்க்ஸு என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணியில் இம்பார்ட்டன்ட் வந்து வேற்றுமை அணி, இளையத்தாக முள்மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணி. இந்த அணி இம்பார்ட்டன்ட், வருஷம் கேட்பாங்க. சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. உங்களுக்கு அணி 2 அணி கொடுத்துட்டு அதில் ஒன்று தான் எழுத சொல்லுவாங்க. ஓகேவா, உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் அணியில். நெக்ஸ்ட்டு நயம் பாராட்டுக, உங்களுக்கு 10th படிச்சிருப்பீங்க, ஈஸி தான். நெக்ஸ்ட் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு நிறைவு செய்க அப்படின்றது ஒன்று இருக்கு, இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் தமிழாக்கம். ஸோ உங்களுக்கு 3 லெசன் குவார்டர்லி எக்ஸாமுக்கு 3 லெசனில் இருக்க தமிழாக்கம் படிச்சுக்கோங்க. அதுவும் லைன் பை லைன் இருக்கிறது படிச்சுக்கோங்க. சென்டென்ஸாக பேராகிராஃபாக இருக்கிறது படிக்க வேண்டாம், அது கேட்க மாட்டாங்க. ஸோ இது ஈஸி செக்ஷன். இதெல்லாம் தரவா இருந்தீங்கன்னா ஈஸியாக 12 மார்க் வாங்கிடலாம். இதுக்கு அடுத்தது கிராமர் கான்சென்ட்ரேட் பண்ணும். ஸோ கிராமரில் எல்லா கிராமர் பாட்டும் நம்ம சேனல்லே வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, இல்லை நம்ம வெப்சைட்டோட லிங்க் தரேன். வெப்சைட் கிளிக் பண்ணாலும் அதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். கிராமர் வீடியோ டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கிராமரில் பகுபத உறுப்பிலக்கணம் வெரி இம்பார்ட்டன்ட், ஈஸியாக இருக்கும். புணர்ச்சி விதி, கலை சொற்கள் மட்டும் நான் லாஸ்ட் இயர் வீடியோ போட்டிருந்தேன். இந்த வருஷம் புக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கலை சொற்கள் நீங்கள் புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க. மீதி எல்லாமே எதுவும் சேஞ்ச் ஆகலை, நம்ம சேனல் வீடியோ பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மயங்கொலி சொற்கள், இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். கலை 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 அப்படின்னு கேட்பாங்க, வருஷம் கேட்பாங்க. இது பப்ளிக் எக்ஸாம்க்கே வரும். நெக்ஸ்ட் வல்லின மைகள் இட்டும் நீக்கியும். நெக்ஸ்ட் புதிருக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதுக்கடுத்து சொல்லை பிரித்தும் சேர்த்தும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஈரசை சீர்களுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் உயிரீறு மெய்யீறு விளக்குக. இந்த 2 கொஸ்டினும் வந்து இதில் வந்து உயிரீறு மெய்யீறு விளக்குக வந்து வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கிராமர் பார்ட். இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக 14 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். கிராமர் பார்ட்டுக்கும் 1 மார்க்குக்கும் கஷ்டப்பட தேவையில்லை, நம்ம சேனல்லே ஆல்ரெடி வீடியோ இருக்குது, அது பார்த்தா ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டா பார்த்தா நீங்கள் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் போனோம். கொஸ்டின் ஆன்சர்ஸ் 44 மார்க்ஸு. 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 5 எழுதணும், 5 2s 10 மார்க்ஸு. 4 மார்க்ஸ் வந்து நம்ம 4 எழுதணும், 4 4s 16. 6 மார்க்ஸ் வந்து 3 எழுதணும், 3 6s 18 மார்க்ஸு. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டேன். பிடிஎஃப் ஃபைலாக இருக்கும், டவுன்லோட் பண்ணி பார்த்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் மட்டும் நீங்கள் இங்கிலீஷில் இருக்கும். ஆக்சுவலாக தமிழில் கொடுக்கல, வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஃபியூச்சரில் கம்மிங் டேஸில் வித் ஆன்சர்ஸோடு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அட் ப்ரெசென்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே. சில கொஸ்டின்ஸ் வந்து ஒமிட் ஆயிருக்கும், ஏன்னா இந்த வருஷம் புது புக் சிலர்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒமிட் ஆன கொஸ்டின் விட்டுருங்க. உங்கள் புக்கில் கம்பேர் பண்ணி பாருங்கள், எந்த கொஸ்டின் நான் கொடுத்ததுலேருந்து இல்லையோ அதை விட்டுடலாம். எந்த கொஸ்டின் இருக்கோ அதை படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு நான் போன வருஷம் கிரியேட் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருந்தேன். எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் நம்ம வெப்சைட் padida.com இந்த வெப்சைட் போயிட்டு உங்களுக்கு இப்போ பார்த்த ஸ்டடி பிளானும் இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.